எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் இது எதுலயும் நம்பிக்கை கிடையாது. ஆனா அதே நேரத்துல மத்தவங்களோட நம்பிக்கையெல்லாம் தப்புன்னு சொல்ற உரிமையும் எனக்கு கிடையாது. பண்ண தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நானும் மத்தவங்களும் கோர்ட்ல வந்து பேசணுமே தவிர என் மனசுல மத்தவங்க எல்லாம் கெட்டு போயிடணும், அவங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துடணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது, இனிமேலும் வராது. இப்ப நீங்க நம்புறீங்கல்ல இந்த சடங்கு இது ஒருத்தவங்களை காப்பாத்தும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னால அது தடைப்பட வேண்டாம். நான் என்னோட கடமையை செய்ய தயாரா இருக்கேன். மா என்னம்மா பேசுற? அப்ப ஒரு பக்கத்துல உட்காந்து யாகம் பண்ண போறேன்னு சொல்றியா? இது பாரு தர்ஷினி, மனசாலையும் உணர்வாலையும் என்னைக்கோ நான் தனிச்சு நின்னுட்டேன். இந்த சடங்கெல்லாம் என்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது. நீங்க என்னைக்கு என்ன எங்க வர சொல்றீங்களோ அங்க வந்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன். பண்ற மாதிரி தானே சொன்னாங்க. தெரியலையே, நீ பேசாம இரு. சரிம்மா, அப்ப கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். லேட் பண்ணாம சீக்கிரம் ஆயுள் யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி, அப்ப நான் வரேம்மா. வரேங்க ஐயா. வாங்க. சரி. பரவாயில்ல, நேத்து ராத்திரி சொன்னது இன்னைக்கு நடந்துருச்சு. என்னடா உளர்ற? இது பெரிய மாமாவுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் இருக்கிற சீக்ரெட். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதியா? பூங்காத்து திரும்பிருச்சு, என் மாமன் பாட்ட ரசிச்சிருச்சு, ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பைத்தியக்கார பயலாரு கருத்து. அருமையா இருக்குமா? அதையும் நான் தான் மாமா வச்சேன். ரொம்ப நாளைக்கு பிறகு என்னை மாமான்னு அழைச்சிங்கல்ல, அது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். இம்புட்டு விஷயம் நடந்திருக்கா அந்த வீட்டுல. உனக்கு யார் சொன்னா இதெல்லாம்? உனக்கு எப்படி தெரியும்? பெரியம்மா கூட போறதில்ல, உனக்கு எப்படி தெரிஞ்சது? அங்கே மூர்த்தின்னு ஒரு ஆள் வேலை பார்க்குறான் பார்த்தியா, அது நம்ம ஆள். சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் ஃபோன் நம்பரை வாங்கி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பப்போ அவனுக்கு ஃபோனை போட்டு அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்படி கேட்கும் போது தான் சொன்னான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே. பாத்தியா அறிவு? ஆனால் அவனா அந்த குணசேகரன் அறிவு அறிவுன்னு கையில் தாளம் போட்டே கூப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு, உன்னை கூப்பிட்டாரா பார்த்தியா? அந்த ஆளுக்கு யார் எங்கே வைக்கணும் யாரை எங்கே வெட்டணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு பார்த்தியா? அந்த ஆளுக்கு பெரிய புத்திசாலின்னு நினப்பு. எனக்கும் தாண்டா தெரியும் யாரை எங்கே வைக்கணும் யாரை எங்கே வெட்டணும்னு. வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டுறேன். இந்த கல்யாணத்தை மட்டும் முடிச்சுட்டு அந்த பயலை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வச்சு என் ஆட்டத்தை காமிக்கிறேன். அந்த ஒரே காரணத்துக்காக தாண்டா நான் சில இடத்துல பணிஞ்சு போகிறேன். மற்றபடி இந்த குணசேகரன் இந்த கதிர் இவனுங்க மேலெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அவனுங்களே கிரிமினல். ஆனால் நம்ம அவனுங்களை விட பெரிய கிரிமினலுங்கிறது தான் நம்மளோட குவாலிஃபிகேஷனு. பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறோம்ல, இதில் எவன் குறுக்க வந்தாலும் அடித்து சாச்சிட்டு போயிட்டே இருப்பேன்.
ஏய் மரியாதை. ஏய் சி, நீயே ஒரு கிரிமினல், உனக்கு என்ன நீ மரியாதை? இறங்கி கீழே. அறிவு ஏய் ஏய் ஏறி வண்டியில. ஏய் நான் எதுக்கு ஏறணும்? உன் மேல இருக்கிற எல்லா கேஸும் ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. நீ பார்கவியோட அப்பாவை அட்டாக் பண்ணது, மிரட்டினது, அவங்க மேல தேவையில்லாம பழிய போடுறதுக்காக எல்லாரையும் தூண்டி விட்டது, போலீஸ்காரனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ பண்ண அட்ராசிட்டிஸ், யார் யாரை வச்சு பண்ண, யாரெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணா, எல்லா டீடைல்ஸும் ரெக்கார்ட்ஸும் சிக்கி இருக்கு. அது எல்லாத்துலயும் இருக்கிற உன் வாய்ஸையும் எடுத்தாச்சு. ஏறே. அறிவு ஏய், நீ தானே முல்லைவேந்தன். இவ்வளவு விசாரிக்கும் போதோ விட்னஸ் பண்ணும் போதோ அடுத்து ஒன்னதான் தூக்க போறேன். பார்த்து இருந்துக்க. இப்போதைக்கு உன்னை தூக்கல, அவ்வளவுதான். அடுத்த அரஸ்ட் நீதான்டா. ஏய் வாடே. அறிவு ஏய் மரியாதையா இருந்துக்கோ. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடி? நீ ஒரு கிரிமினல், நான் ஒரு நேர்மையான போலீஸ்காரி. நான் என்ன செய்யணும்? போலீஸா கிரிமினல் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். ஓ அரெஸ்ட் பண்ணிருவியோ? இந்தாரு, கோர்ட் வரைக்கும் தான் நீ. அதுக்கப்புறம் நான் என் விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சிருவேன். கிளம்பு கிளம்பு. அறிவு இவ்வளவு வேலை பண்ண உன்னை சும்மா அரெஸ்ட் பண்ணுவேனா? எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு. அத ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உன்னை வருஷ கணக்கா உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாரு. யாரு பழைய பகையை மனசுல வச்சுட்டு விளையாடாத, அப்புறம் தாங்க மாட்டேன். என் அதிகார பலத்தை காமிச்சு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி வீசிடுவேன். அதுக்கப்புறம் என் ஆள் பலம் அதை வச்சு உன்னை எல்லாமே பண்ணிடுவேன். ஏய், நீ இப்போ ஏர்லன்னு வச்சுக்கோயேன், நடு ரோட்ல உன் புடவையை கழட்டி அடிச்சு தூக்கிட்டு போக வேண்டிய. ஏறுவியா மாட்டியா?